கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. என்னதான் நானே மிகப்பெரிய விஜய் அண்ணாவோட ஃபேனாக இருந்தாலும் எனக்கே மன வருத்தம் தான். அப்போ கண்டிப்பாக அஜித் அண்ணா ஃபேன்ஸுக்கு இல்லாதையா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் விடாமுயற்சியோட டீசரு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டீசர் ரொம்பவுமே நல்லாவே வந்துருந்துச்சு. அந்த டீசரோட எண்டில் தான் அஜித் அண்ணா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று காத்திருக்கு. என்னன்னா, பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அதில் வருது. இதில் என்ன ஒரு கன்ஃபியூஷனா, அந்த விஷயத்தை பார்த்து அஜித் அண்ணா ஃபேன்ஸுக்கெல்லாம் சந்தோஷப்படுறதா இல்லை இதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் கன்ஃபியூஷனில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா தலை வர்சஸ் தலை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் தான் இந்த வாட்டி இருக்கும் போல் அப்படி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடு சேர்ந்து இன்னொரு படத்துலேயும் அஜித் அவர்கள் நடிச்சிட்டு வர்றாரு. குட் பேக் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னே அஃபிஷியலாக அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சில மாதம் கழித்து இந்த ஒரு டீசர்லேயும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அஜித் அண்ணா ஃபேன்ஸ் என்னென்னா, ஒருவேளை அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் இன்னும் முடிஞ்சிருக்காது, அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது போல், இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி இந்த படமாச்சும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, நம்ம தலைவர் எப்படியாச்சும் தேட்டரில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது தான் அதுக்கும் ஒரு ஆப்பு. என்னன்னா, அதுவே ஒரு சாங் ஷூட்டிங்கே இன்னும் முடியலையா, கிட்டத்தட்ட அதுவே 13 நாளுக்கு மேலே போகுமா. அதுவும் இல்லாத அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டப்பிங்கும் ஷார்ட் பண்ணியிருக்காராம். அப்போ என்னன்னா, அந்த படமும் பொங்கலுக்கு வருமானு தெரியாது, இந்த படமும் பொங்கலுக்கு வருமானு தெரியாது. எனக்கு என்னன்னா, ரெண்டுமே அஜித் நடிக்கிற படம் தான். இந்த ப்ரொடக்ஷன் டீம் அந்த ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட எந்த ஒரு எதுவுமே பேசாமல், ஏன்னா அவங்க ஏற்கனவே பொங்கலுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, இவங்க அட்லீஸ்ட் பேசிட்டாச்சு எதனா ஒன்று இதுலேயும் போட்டிருக்கலாம். இப்போ இந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, அந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, இப்படின்னு ஒரு கன்ஃபியூஸோடே நம்ம அஜித் ஃபேன்ஸ் அவர்களை சுற்ற வச்சுட்டாங்க. நம்ம நிறைய பொங்கல் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஹீரோ வந்து நம்ம மோதிக்கத்தை பார்த்துருப்போம், தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஹீரோக்கள். இந்த வாட்டி தளபதி பொங்கலாக இருக்குமா இல்லை எந்த ஒரு படமுமே ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. இது வரைக்குமே எந்த ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. சரி, ஃபர்ஸ்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் இவங்க சொல்லிட்டாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு. சரி, இவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறமாச்சு திரும்பவும் இவங்க ஃபர்ஸ்ட்டு குட் பேக் அக்லி அந்த டீமாச்சு நாங்கள் பொங்கலுக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எதனா ஒன்று விடுவாங்களான்னு பார்த்தா அதையும் அவங்களும் விடல. அதுக்கப்புறம் விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஷூட்டிங்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அவங்க சைடு இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் எந்த ஒரு போஸ்டரு எதுவுமே அவங்களும் விடலை. விடாமுயற்சி டீசர் வந்ததை கொண்டாடவும் முடியாமல், அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அஜித் அண்ணா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த ஒரு மனநிலையில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா விஜய் அண்ணாவோட அந்த டீசர்லாம் வந்துட்டாலே நாங்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவோம். அதே சமயம் அதில் ரிலீஸ் டேட்டே வந்திருக்கு. அப்போனா எங்களுக்கு எங்கள் விஜய் அண்ணாவோட டீசரில் அந்த ரிலீஸ் டேட்லாம் விட்டு அவ்வளோதான், நம்ம பசங்களை என்ன சொல்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விட்ருவாங்க சோஷியல் மீடியாவிலே. ஆனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் டீம் ரெண்டு பேருமே. கொஞ்சமாச்சு நம்ம அஜித் அண்ணா ஃபேன்ஸை பற்றி கொஞ்சமாச்சு நினச்சி பாருங்கள். நான் என்னதான் அஜித் அண்ணாவோட ஃபேன்ஸாக இல்லைனாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் படம்னா கண்டிப்பாக அதுக்குன்னு இக்னோர் பண்ண மாட்டேன். ஒரு படம்னா போயிட்டு தேட்டரில் கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கே இந்த அளவுக்கு இருக்கும்போது அஜித் அண்ணா ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரொடக்ஷன் டீமு நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு டாப் ஸ்டாரோட படத்துக்கே இந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டாக ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. விடாமுயற்சியோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது கூட அந்த த்ரிஷாவும் இவரும் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேமராவில் எடுத்து அப்படியே ராவாக ரிலீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ சும்மா மொபைல் எடிட்டர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. இப்படி இதுவாக பண்ணுறது என்னென்னு எனக்கு சொல்லிட்டு புரியல. ரொம்ப நாளாக காத்திருந்த அஜித் அண்ணா அவரோட ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக பெரிய ஏமாற்றம் தான். ஆனால்
ட்ரெய்லர் அந்த ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஒரே ஒரு டைலாக் டெலிவரி கூட இல்லை, ஆனாலும் ரொம்பவுமே நல்லா இருக்கு. இன்னும் இது மாதிரியான தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.